Hello students, welcome back to Agrarian Monk YouTube channel. நம்ம AX 102ல லெக்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது தேர்ட் லெக்சர் சரிங்களா? தேர்ட் லெக்சர்ஸ் அண்ட் ஃபோர்த் லெக்சர் ரெண்டும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் சரிங்களா? ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா? தேர்ட் லெக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் ரூரல் சொசைட்டி சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூரல் சொசைட்டினா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அப்புறம் ரூரலுக்கும் அர்பனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் சரிங்களா? நம்ம லெக்சர் இப்போ சொசைட்டியோடைய டெஃபினேஷன்ஸ் அண்ட் மீனிங் பார்ப்போம். சொசைட்டிங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது என்னது சொசைட்டி சரிங்களா? அரிஸ்டாட்டில் பாருங்க மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன் வந்து ஒரு சோசியல் அனிமல். மேனால் வந்து தனியாக வந்து இயங்க முடியாது சரிங்களா? நம்ம தான் என்னதான் இருந்தாலும் நான் தனியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும். இந்த சொசைட்டியோ இந்த பீப்புள் இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியோ நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும். அதனால மேன் வந்து என்னது ஒரு சோசியல் அனிமல் சரிங்களா? மேன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் சொசைட்டி சரிங்களா? அப்போ சொசைட்டிங்கிறது என்னன்னா சொசைட்டி இன்க்ளூட்ஸ் செட் ஆஃப் பீப்புள். அதுதான் வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அதோட சொசைட்டி அதோடய என்னது தமிழ் வேர்டு வந்து என்னது ஒரு சமூகம் சரிங்களா? ஒரு சமூகம் அப்படின்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிறைய பீப்புள் சேர்ந்தது தான் என்னது ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா? சொசைட்டியோட டெஃபினேஷன் பாருங்க. இட்ஸ் டெஃபைன்ட் as a குரூப் ஆஃப் பீப்புள் இன் மோர் ஆர் லெஸ் பர்மனெண்ட் அசோசியேஷன் சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. மோர் ஆர் லெஸ் என்னது ஒரு பர்மனெண்ட் ரொம்ப பர்மனெண்ட்டோ இல்லாட்டி ஒரு லெஸ் பர்மனெண்ட்டோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க சரிங்களா? ஹூ ஆர் ரெகனைஸ்டு ஃபார் their கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னது ஒரே மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாரும் என்னது ஒரே மாதிரியான வேலையை பார்ப்பாங்க. அண்ட் ஹூ ஃபீல் தட் தே பிலாங் டுகெதர் சரிங்களா? அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் சரிங்களா? ஒரு சொசைட்டி ஒரு சமூகம் என்ன அர்த்தம்? சமூகத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான வேலையை பண்ணுவாங்க. எல்லாரும் நம்மளாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சொசைட்டி சரிங்களா? ரெண்டாவது டெஃபினேஷன் பாருங்க. இட் இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் லிவ்டு டுகெதர் சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா லிவ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க சரிங்களா? அவங்களுக்குள்ள என்னது ஒரு காமன் வேல்யூஸ் ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு மோட்டிவ் வந்து ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா? தென் அவங்க எல்லாரும் என்னது ஒரே ரொம்ப நாளாக வந்து ஒன்றாவே இருப்பாங்க. ஒன்றாவே இருப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்கிறது மூலிமா என்னது நம்ம எல்லாரும் ஒரே யூனிட் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர வரைக்கும் என்னது அவங்க எல்லாருமே ஒன்றாவே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? சொசைட்டியோட டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? பாயிண்ட் 5ல இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் 2 மார்க்ஸில் சொசைட்டியோட டெஃபினேஷன்ஸ் கேட்டு எழுத சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் சரிங்களா? நம்ம சொசைட்டி பார்த்தோம். சொசைட்டி ரிலேட்டடாக இன்னும் ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது. அதோடைய மீனிங் டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்துருவோம் சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கம்யூனிட்டி சரிங்களா? கம்யூனிட்டிங்கிறது என்னது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் மியூச்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் சரிங்களா? அவங்க தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா? இட் ரெஃபர்ஸ் டு தி குரூப் ஆஃப் மியூச்சுவலி டிபெண்டன்ட் பீப்புள் சரிங்களா? ஒருத்தவங்க ஒருத்தர் அதை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க சரிங்களா? லிவிங் இன் ஜியாகிரபிக்கல் ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருப்பாங்க. ஹேவிங் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் நமக்குள்ள என்னது ஒரு ஒன்று அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் இருக்கும். தென் ஷேரிங் தி காமன் வேல்யூஸ் நார்ம்ஸ் அண்ட் ஆக்டிங் கலெக்டிவ்லி இன் ஏ ஆர்கனைஸ்ட் மேனர் சரிங்களா? பாருங்கள் சொசைட்டிக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அது வந்து என்னது சொசைட்டியில் வந்து அவ்வளோ வந்து ஆர்கனைஸ்ட் மேனர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா இருக்காது. பட் இதில் வந்து ஆர்கனைஸ்ட் மேனராக இருக்கும். எல்லாமே மியூச்சுவலி டிபெண்டன்ட் பீப்புளாக இருப்பாங்க. ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருப்பாங்க. ஒரு காமன் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா? கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்மாலர் டேர்ம். பல கம்யூனிட்டி சேர்ந்தது தான் வந்து ஒரு சொசைட்டி சரிங்களா? சொசைட்டிங்கிறது ஒரு வைடர் டேர்ம் சரிங்களா? சொசைட்டி கீழே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும் சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டிங்கிறது என்னது ஸ்மாலர் தென் சொசைட்டி. அது வந்து என்னது சொசைட்டி வந்து ரொம்ப வைடராக இருக்கும் சரிங்களா? ஸோ கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு டெஃபினைட்டான ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து டிஃபைன் பண்ணி நம்ம சொல்லலாம். பட் சொசைட்டிக்குன்னு அந்த மாதிரியான ஏரியாவோ பவுண்டரியோ வந்து கிடையாது சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபீலிங் நம்மளுக்குலாம் ஒன்று ஒரு கம்யூனிட்டி சென்டிமெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கம்யூனிட்டியில். பட் சொசைட்டியில் வந்து இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது சரிங்களா? ஒரு கம்யூனிட்டிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அது ஒரு ஊருக்குள்ளே என்னது ஒரு ஒரு ஊர் ஒரு சொசைட்டிக்குள்ளே என்னது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ரீட் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஹேம்லெட் மட்டும் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னது ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க சரிங்களா? இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் அதெல்லாம் என்னது ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா? கம்யூனிட்டி என்னது ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்கணும் சரிங்களா? ஒரு காமன் வேல்யூஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? இதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸ் மட்டுமே வச்சு பாயிண்ட் 5ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான
ஒரு குரூப் கம்யூனிட்டியா, சொசைட்டியா, இல்லாட்டி நெய்பர்ஹுட்டா, அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இதோட கீவேர்ட் என்னன்னா, ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் இருப்பாங்க, மியூச்சுவலி டிபெண்டண்டா இருப்பாங்க. சரிங்களா? அதான் வந்து கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிட்டி மாதிரியான இன்னும் ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அசோசியேஷன், நெய்பர்ஹுட். சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் என்னது, எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சொசைட்டி, கம்யூனிட்டி, அசோசியேஷன், நெய்பர்ஹுட் இதெல்லாம் சேர்ந்து எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோசியேஷன். சரிங்களா? அசோசியேஷனுங்கிறது என்னது, நம்மலாம் சேர்ந்து ஒரு குரூப்பை உருவாக்குறது. சரிங்களா? இட்ஸ் a குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கனைஸ்ட் ஃபார் a பர்டிகுலர் பர்பஸ் ஆர் ஏ லிமிடெட் நம்பர் ஆஃப் பர்பஸ். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நம்மளே டெலிபரேட்டாக ஒரு குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளை சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து அசோசியேஷன். சரிங்களா? அந்த அசோசியேஷன் ஆர்கனைஸ்ட் பேஸ் ஆன் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னது, ஒரு ட்ரேட் யூனியனோ, ஒரு டென்னிஸ் கிளப்போ, இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் கிளப்போ. சரிங்களா? அதுக்கு என்னது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதான் வந்து ஒரு அசோசியேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நெய்பர்ஹுட்ங்கிறது என்னது, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. சரிங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க, லிமிடெட் ஜியோகிராஃபிக் ஏரியா, ரொம்ப பக்கம் பக்கமாக இருப்பாங்க. இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ் ஆர் நோன் டு ஈச் அதர். சரிங்களா? இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னது, நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபேமிலி பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அண்ட் கேரி ஆன் தி இன்டிமேட் அசோசியேஷன் டுகெதர். சரிங்களா? பாருங்க, கம்யூனிட்டியும் நெய்பர்ஹுட்டும் ஒரே மாதிரியான ஜியோகிராஃபிக்கல் ஏரியா தான். பட் ஆனால் கம்யூனிட்டிக்கும் நெய்பர்ஹுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்னது, அந்த இண்டிவிஜுவலோடைய ஃபேமிலிக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, ஃபேமிலிஸ்க்கான இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து நெய்பர்ஹுட். சரிங்களா? இது வந்து ஸ்மாலர் தென் தி கம்யூனிட்டி. இது வந்து என்னது, மோஸ்ட்டாக வந்து ஹோமோஜெனிட்டியாக இருக்கும். சரி, ஹோமோஜெனிட்டின்னு என்ன அர்த்தம், எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு செட்டப், ஒரே மாதிரியான ஒரு மோட்டிவ், ஒரே மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான அது நம்மளுடைய நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் இல்லாட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. சொசைட்டினா என்ன, அதோடைய பண்புகள் என்ன. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் டைனமிக் நேச்சர். சரிங்களா? டைனமிக்னா என்ன அர்த்தம்னா, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சொசைட்டிங்கிறது என்னது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் என்னது, அதோடைய பீப்புளோடைய நீடுக்கு தகுந்த மாதிரி, பீப்புளோடைய பழக்கவழக்கத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை வெளியிலேருந்து நிறைய கல்ச்சர்ஸ் வந்து நம்ம உள்ளே வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னது, அந்த சொசைட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரொம்ப மாறாமல் ரொம்ப ஸ்டாட்டிக்கெல்லாம் இருக்காது. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகிறது, ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸும் என்னது, இந்த சொசைட்டியல் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். சரிங்களா? சோசியல் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். அதனால சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டைனமிக் இன் நேச்சர். சரிங்களா? தென் லைக்னஸ்னு என்ன அர்த்தம்னா, ஒரே மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஒரே மாதிரியான அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸோ, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டோ ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் டிஃப்ரென்ஸ் இன் தி அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய எபிலிட்டி. சரிங்களா? இல்லாட்டி அவங்களுடைய கெப்பாசிட்டி, அதில் வந்து டிஃப்ரென்சஸும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்டிபெண்டன்ஸ். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி மேன் cannot live in the isolation. சரிங்களா? தனிமரம் என்னது, தோப்பாகாது. இப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இண்டிவிஜுவல் அவர் மட்டுமே அவருடைய தேவை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த சொசைட்டியில். சரிங்களா? ஹியூமன் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய தேவைக்கு யாரையாவது ஒருத்தவங்க கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்மளுடைய ஃபுட்டுக்கோ, இல்லாட்டி நம்மளுடைய கிளாத்துக்கோ, ட்ரெஸ்ஸுக்கோ, இல்லாட்டி நம்மளுடைய வெளியில் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கோ, இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருப்போம். சரிங்களா? அதனால தான் இது ஒரு இன்டர் டிபெண்டன்ஸ். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இல்லாட்டி ஒரு ஒர்க்கை பண்ணுவோம், அவங்க நமக்கு ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க. அதான் வந்து இன்டர் டிபெண்டன்ஸ். சரிங்களா? தென் கோஆப்ரேஷன் என்ன அர்த்தம், ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. சரிங்களா? தென் சோஷியல் ரிலேஷன்ஷிப், சோஷியல் கண்ட்ரோல், சோஷியல் சேஞ்ச். சரிங்களா? அந்த சொசைட்டியில் ஒரு பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஹைரார்கி இருக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹைரார்கி இருக்கும். சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் மெஷர்ஸ்னால் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராமல் பார்த்துக்கிறதுன்னு ஒரு சில மெக்கானிசம் இருக்கும். அதான் வந்து சோசியல் கண்ட்ரோல். சரிங்களா? தென் சோசியல் சேஞ்ச், முன்னாடி சொன்ன டைனமிக், அந்த புது புது விஷயங்கள் வரும்போது வர வர அந்த சொசைட்டி வந்து டெவலப் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதான் அது எலமெண்ட்ஸ் இல்லாட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரூரல் சொசைட்டி. அடுத்து வந்து ரூரல் சொசைட்டி, அர்பன் சொசைட்டிக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் வந்து ரூரல் சொசைட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குவோம். சரிங்களா? ரூரல் சொசைட்டி என்னது, ஒரு கிராமப்புற ஊரக பகுதி அப்படின்னா என்ன, எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு ஸ்மால் பாப்புலேஷனாக இருக்கும், ஒரு ஷார்ட்டர் ஏரியாவில் இருப்பாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன அர்த்தம்னா வந்து லேண்ட் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும், பட் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பட் அதே அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். மீன்ஸ் லேண்டு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கான அதில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா?
ரூரல் ஏரியா லோ பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும், அக்ராரியன் சொசைட்டியாக இருக்கும். விச் மீன்ஸ் என்னது, மெஜாரிட்டியான பீப்புளோடைய ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கும். சரிங்களா? தென் பாருங்கள், அந்த பாப்புலேஷனுக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குறாங்க 250 to 2500 ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் இருந்து அது வந்து என்னது, ஒரு ரூரல் சொசைட்டி அப்படின்னு ஒரு ரஃபான ஒரு எஸ்டிமேஷன். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் மார்க்டு பை தி ட்ரெடிஷ்னல் மாரல் கஸ்டம்ஸ். அதுக்கு நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பீப்புள் வந்து இருப்பான். சரிங்களா? இது வந்து ரூரல் ஏரியா இல்லாட்டி ரூரல் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதிலே வந்து ஹேம்லெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹேம்லெட் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு பெரிய ஊருக்கும் ஒரு பெரிய வில்லேஜ் இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு இருக்கும். சரிங்களா? அதோட சர்வீஸ்க்கும் அவங்களுடைய சப்ளைக்கும் சர்வீஸ்க்கும் அந்த பெரிய ஊரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஹேம்லெட். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும். பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது ஒரு வில்லேஜ். சரிங்களா? அதை சுற்றி சின்ன சின்ன ஒரு செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஒரு பஞ்சாயத்தோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லாட்டி ஒரு ரேஷன் கடைக்கோ அவங்க இந்த பெரிய ஊருக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஏரியா தான் வந்து ஹேம்லெட். தென் ரூரல் சொசைட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ரூரல் ஏரியானா முன்னாடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், மெயின் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அந்த பொசிஷன் ஆஃப் லேண்ட் இஸ் இது ஒரு ப்ரெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேண்ட் வச்சிருக்கிறது ஒரு ப்ரெஸ்டேஜ் மாதிரி பார்ப்பாங்க. தென் ரூரல் ஏரியாவில் காஸ்ட் இஸ் ஏ டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து காஸ்ட்டுங்கிறது என்னது, ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டான ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் வில்லேஜில் வந்து இருக்கும். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் அண்ட் காஸ்ட் காம்போசிஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு வில்லேஜோடைய ஒரு பர்டிகுலர் சொசைட்டியோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ரிலீஜனும் அந்த கேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ரிலிஜன் அந்த ஒரு சோசியல் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்குன்னு என்னது ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அவங்களுக்கான அந்த வில்லேஜ்னால் அந்த வில்லேஜில் இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்போசிஷன்லையும் இருப்பாங்க. சரிங்களா? தென் கம்யூனிட்டி சென்டிமெண்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம், அவங்களுக்கான அந்த கம்யூனிட்டிக்கான அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கான இல்லை பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கான ஒரு ஃபீலிங், நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. சரிங்களா? இது கம்யூனிட்டி வேறு, காஸ்ட் வேறு. சரிங்களா? கம்யூனிட்டின்னு அது முன்னாடியே பார்த்தோம், ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள். சரிங்களா? காஸ்ட்டுங்கிறது வேறு, அதை பற்றி பின்னாடி அப்கமிங் லெக்சர்ஸில் பார்ப்போம். தென் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, உமனுக்கு வந்து என்னது, உமன் வில் ஹேவ் நோ ஈக்குவாலிட்டி, ஃபுல் ஈக்குவாலிட்டி வித் தி மென். சரிங்களா? மென் உமன் என்னது ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. உமனுக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? தென் அது மாதிரி ஒவ்வொரு ரிலிஜன் அது இண்டிபெண்ட்டாக இருக்கும், லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது அவங்களுடைய தேவையை, அவங்களுடைய அத்தியாவசிய தேவை வந்து அவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்ககிட்டே இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்கள வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைக்கு வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செட்டில்மெண்ட் இதில் வந்து கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வில்லேஜோடைய செட்டில்மெண்ட் பேட்டர்ன், அந்த வீடு கட்டியிருக்கு அந்த செட்டில் ஆகக்கூடிய பேட்டர்ன்லாம் எனக்கு கவர்ன்ட் பை தி சர்டைன் ட்ரெடிஷன் வந்து ரூரல் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அந்த வில்லேஜோட செட்டில்மெண்ட் பேட்டர்ன் என்னது, பேஸ்ட் பண்ணி சர்டைன் ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? தென் டிகிரி ஆஃப் டைவர்சிட்டி. சரிங்களா? டிகிரி ஆஃப் டைவர்சிட்டி என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு மைண்டான டிஃப்ரென்ஸ், ஒரு பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான டிகிரி ஆஃப் டைவர்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து நம்மளால் ஈஸியாக பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் ரூரல் ஏரியாவில் மோஸ்ட்டாக வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தென் ஐசோலேஷன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெவலப்டு ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோட ஐசோலேட்டடாக தனியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. தென் செல்ஃப் சஃபிஷியன்ட், அவங்களுடைய தேவையை அவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தென் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபேமிலி, விச் மீன்ஸ் என்னது, ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் மோரலஸ் என்னது ஒரே மாதிரியான வேலையை, ஒரே மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர், இல்லாட்டி அலைட் ஆக்டிவிட்டிஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யுதுன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் என்னது ஒரே மாதிரியான ஒரு ஆக்குபேஷனில் தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த ரூரல் சொசைட்டியோடைய ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி என்னன்னா ஒரு எக்கனாமிக் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த ஒரு லைவ்லிஹுட், ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அது அவங்களுடைய பேசிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னது, வில்லேஜ் வந்து ஆஸ் ஏ டெரிட்டோரியல் ஏரியா, அதாவது ஏரியா பேஸ்டாக இருக்கும், இல்லாட்டி சொசைட்டி பேஸ் பண்ணியோ, இல்லாட்டி எக்கனாமிக் பேஸ் பண்ணியோ, ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணியோ இருந்தாலும் என்னது, அது வந்து ஒரு தனியாக செப்பரேட்டான ஒரு என்டிட்டியாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் என்னது, அதை ஈஸியாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாவில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த ரூரல் பீப்புளுக்கும் அந்த
வில்லேஜ்க்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். சரிங்களா? இதான் அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ரூரல் சொசைட்டி. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோமோஜெனிட்டி இருக்கும். சரிங்களா? ஹோமோஜெனிட்டினா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இருப்பாங்க. தென் முன்னாடி பார்த்த மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். லெஸ் சோசியல் மொபிலிட்டின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. மோஸ்டான அவங்களுடைய தேவையெல்லாம் அதை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிறதுனால வெளியில் அவங்க அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? பட் எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேட்டலிசம் எல்லாமே என்னது விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஃபேட்டலிசம், அந்த விதியை நம்பி இருக்கிறது. அப்புறம் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், ரொம்ப மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறதுக்கு இருக்கும். சரிங்களா? தென் இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல். சரிங்களா? இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் என்ன அர்த்தம்? இந்த ஃபார்மலாக இருக்கக்கூடிய ஆக்ட், லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் ரொம்ப இன்ஃபார்மலாக அந்த கல்ச்சர் பேஸ் பண்ணி, ஒரு ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி அந்த அவங்க எல்லாமே அந்த ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க. சரிங்களா? கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு சின்னது ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ, ஒரு சண்டையோ வராமல், ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராமல் இருக்கிறது எனக்கு இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ். சரிங்களா? அது மாதிரி ரூரல் ஏரியாவில் இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் தான் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? தென் அவங்க எப்படி இருப்பாங்க? கன்சர்வேட்டிவ் அண்டு சேஞ்சஸை வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி இருக்கிறதே எங்களை நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதுதான் வந்து ரூரல் ஏரியாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இது வந்து 4 மார்க்கில் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. தென் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவுக்கான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ரூரல் ஏரியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அங்கே இருக்கும். அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ரூரல் ஏரியாவில் வந்து பீப்புள் வந்து டைரெக்டான ஒரு நேச்சரோட டைரெக்டான ஒரு லிங்க்ல இருப்பாங்க. பட் அர்பன் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் 2500 பீப்புளுக்கு மேலே இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் எனது ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா. ரூரல்னா என்ன, அர்பன்னா என்ன அப்படின்னு சொல்லி. தென் அர்பன் ஏரியா என்ன எப்படி வந்து கிளாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அதோட பாப்புலேஷன் சைஸ் ப்ளஸ் அதோடைய பாப்புலேஷன் டென்சிட்டி, அப்புறம் எப்படி வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், அப்புறம் நம்ம சென்சஸில் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்க ஏரியா, இதெல்லாம் இருந்தால் தான் அது என்னது, அது வந்து அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூரல் சொசைட்டி அண்டு அர்பன் சொசைட்டி. சரிங்களா? 0.5 ஆகட்டும். சரிங்களா? 4 மார்க்கில் இல்லாட்டி 6 மார்க்கில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் சொசைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்விரான்மெண்ட். சரிங்களா? முன்னாடியே பார்த்தோம் ரூரல் ஏரியா நேச்சரோட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஒரு நேச்சுரல் கிளாமிட்டிஸ், ஒரு ரெயினோ, ஒரு ட்ரவுட்டோ, ஒரு ஹீட்டோ ஏதாவது வந்தாலும் அது என்னது டேரெக்டாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. பட் அர்பன் ஏரியா வந்து எல்லாமே மேன்மேட் என்வரான்மெண்ட், நம்ம உருவாக்கின என்வரான்மெண்ட் தான். சரிங்களா? ஒரு பில்டிங்ஸோ, ரோட்ஸோ, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அது வந்து மேன்மேட் என்வரான்மெண்ட். சரிங்களா? ஆக்குபேஷன் ரூரல் ஏரியாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபார்மிங் ஓரியன்டாக இருப்பாங்க. ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க. அர்பன் ஏரியாஸில் வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒர்க்கிங் கண்டிஷன் அக்ரிகல்ச்சர் ஓப்பன் ஏரில் இருப்பாங்க. அர்பன் ஏரியா வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏர் கண்டிஷன்ஸ், ஒரு ஃப்ரெஷ் ஏர் இல்லாமல் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் சொசைட்டி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க்ஸ் ஆஸ் எ யூனிட். மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்களோட விவசாயம்னா அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் விவசாயம் தான் பார்ப்பாங்க. இல்லாட்டி அவங்க ஒரு பானை தயாரிக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க ஒரு வேற ஒரு ஆக்குபேஷன்ல இருக்காங்கன்னா, அந்த வில்லேஜ்ல அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லா மெம்பரோடைய ஆக்குபேஷனும் ஒண்ணா தான் இருக்கும். பட் ஆனா அர்பன் ஏரியாவுல அந்த மாரி கிடையாது. சரிங்களா? ஒரு வில்ல ஃபேமிலில இருக்கக்கூடிய 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரும் டிஃபரண்டான ஒரு ஆக்குபேஷன வந்து பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றோம்னா, இந்த எஜுகேஷன், இந்த ஃபேமிலி, மேரேஜ், அப்புறம் இந்த ரிலிஜன், இதுதான் என்னது சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் என்னது நேச்சராகவே ரூரல் சொசைட்டியில் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்னது ரொம்ப லெஸ் எனாக்டடாக, அதாவது யாரும் போய் அதை வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து இந்த இந்த கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரும் அவங்கள திணிக்க மாட்டாங்க. பை நேச்சராகவே அவங்களுக்கு என்னது அந்த கஸ்டம்ஸோ அந்த இதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனால் அர்பன் சொசைட்டியில் வந்து இதெல்லாம் என்னது எல்லாமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? தென் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? அவங்கள வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்படி லேயராக பிரித்து வச்சுருக்கும்போது அந்த ஹையர் லேயருக்கு இருக்கவங்களுக்கும் லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் இல்லாட்டி அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரூரல் ஏரியாவில்.
பட் அர்பன் ஏரியாவில் அந்த டிகிரி ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதாவது டிஃப்ரென்ஸ் ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கான அந்த கேப் இல்லாட்டி அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஹைரார்கி. சரிங்களா? ஹைரார்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குரூப்பை பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து கம்மியான கிளாஸிஃபிகேஷன் தான் இருக்கும். அதாவது லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு. அதே பட் அர்பன் ஏரியாவில் வந்து அப்பர் மிடில் இல்லாட்டி அப்பர் லோயர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஹைரார்கியில் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோசியல் கான்டாக்ட் அண்ட் டைப். அதாவது வந்து ரூரல் ஏரியாவில் அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப நேரம் ரொம்ப கம்மியான பீப்புளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்னது ஒரு பிரைமரி கான்டாக்டாக இருக்கும். பிரைமரி கான்டாக்ட் மீன்ஸ் என்னது ரொம்ப இனிஷியல் கான்டாக்டாக இருக்கும். எல்லாமே என்னது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டாக இருக்கும். அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு டியூரபிளாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். சரிங்களா? பட் அதே அர்பன் ஏரியாவில் அந்த நிறைய பேர் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்களோட கனெக்ட் வந்து வைடராக இருக்கும். எல்லாமே செகண்டரி கான்டாக்டாக இருக்கும். அது வந்து அந்த இம்பர்சனலாக இருக்கும். அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து அர்பன் ஏரியாவில். தென் ரூரல் ஏரியாவில் மேன் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா ஆஸ் ஏ ஹியூமன். சரிங்களா? பட் அதே அர்பன் ஏரியாவில் மேன் இஸ் இன்ட்ராக்ட் ஆஸ் ஏ நம்பர் அண்ட் அட்ரஸ். சரிங்களா? ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்களுடைய வீட்டோடைய ஐடென்டிட்டி இல்லாட்டி அவங்களுடைய அட்ரஸ் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் ரூரல் ஏரியாவில் என்னது இன்ட்ராக்டட் ஆஸ் ஏ ஹியூமனாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் சோசியல் மொபிலிட்டி. சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மொபிலிட்டி. சோசியல் மொபிலிட்டி என்னது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு தேவைக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறது. சரிங்களா? ரூரல் சொசைட்டி முன்னாடியே பார்த்தோம், அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய தேவையை வந்து அவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. அதனால் என்னது மேஜராக வந்து வெளியில் எங்கேயும் அவங்க போக மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய மொபிலிட்டி வந்து வெரி லெஸ் இன்டென்சிவ். சரிங்களா? பட் அதே வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கும் அவங்களுடைய தேவை வந்து எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காது. அதனால் அவங்களுடைய தேவைக்காக நிறைய இடத்துக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். ஒர்க்குக்கோ எஜுகேஷனுக்கோ இதுக்கோ நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் வந்து மொபிலிட்டி வந்து என்னது அர்பன் ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? தென் மைக்ரேஷன். மோஸ்ட்டாக மைக்ரேஷன் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து என்னது அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். தென் சோசியல் கண்ட்ரோல். சோசியல் கண்ட்ரோல் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். சரிங்களா? அதான் அது ரூரல் ஏரியாவில் வந்து இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் தான் இருக்கும். சரிங்களா? அந்த கஸ்டம்ஸ், நார்ம்ஸ், அந்த கல்ச்சர் எல்லாமே அது இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோலில் வரும். சரிங்களா? அதே ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோலில் எல்லாமே என்னது எனாக்டட் பை லாஸ். அதுக்குன்னு என்னது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம மீறினோம்னா நமக்கு என்னது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் வந்து என்னது அர்பன் ஏரியாவில் இருக்கும். ரூரல் ஏரியாவில் இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல். இதை கூட 0.5ல கேட்கலாம். சரிங்களா? தென் சோசியல் சேஞ்ச். சோசியல் சேஞ்ச் வந்து ரெண்டு இடத்துலையுமே நடக்கும். சரிங்களா? சொசைட்டினால டைனமிக்னு சொல்லியிருக்கோம். அது என்னது ரெண்டு இடத்துல நடக்கும். பட் அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாவில் வந்து என்னது ரிலேட்டிவ் ரொம்ப லோவாக ரொம்ப ஸ்டேட்டிக்காக வந்து சோசியல் சேஞ்ச் வந்து இருக்கும். சரிங்களா? தென் சோசியல் சாலிடாரிட்டி. அந்த யூனிட்டி வந்து ரூரல் ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நம்மளால ஒன்று அப்படிங்கிற ஒரு அந்த யுனைடெட் ஃபீலிங் வந்து ரொம்ப அந்த ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும் ரூரல் ஏரியாவில். பட் அர்பன் ஏரியாவில் வந்து நிறைய டிசிமிலாரிட்டிஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும். சரிங்களா? தென் ரூரல் ஏரியாவோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை தரமானது அவங்களுடைய லோ இன்கம்மாக இருக்கும். அவங்களுடைய எல்லாமே அது லோவாக இருக்கும். பட் அர்பன் ஏரியாவில் ஹையாக இருக்கும். தென் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரூரல் ஏரியாவில் லெஸ்ஸாக இருக்கும். அர்பன் ஏரியாவில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரியான எக்கனாமின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய இன்கம் வரக்கூடிய அந்த இது என்ன ரூரல் ஏரியா வந்து சப்சிஸ்டன்ஸ் பேஸ்டாக இருக்கும். சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வரக்கூடிய அவங்க ஃபீல்டில் விளையக்கூடிய அந்த பொருளை வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட நீடுக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய செல்ஃப் இண்டிவிஜுவல் நீடுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் சப்சிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அர்பன் ஏரியா வந்து கேஷ் பேஸ்டு எக்கனாமியாக இருக்கும். சரிங்களா? தென் கம்யூனிகேஷன் அது நம்ம டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி ஒரு மொபைல் நெட்ஒர்க்கோ எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ரூரல் ஏரியாவில். பட் அர்பன் ஏரியாவில் இதெல்லாம் என்னது ஒரு பெட்டர் ஒரு டெவலப்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரிங்களா? தென் சொசைட்டி வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு யூனிக்னு நடத்தும் ஹோமோஜினஸ் ஒரே மாதிரியான பாப்புலேஷன் இருப்பாங்க. மீன்ஸ் அவங்களுடைய மோட்டிவ் அவங்களுடைய பாப்புலேஷன் அவங்களுடைய ஆக்குபேஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் அதே அர்பன் சொசைட்டியில் அது வந்து காம்ப்ளெக்ஸ் அண்டு மல்டி குரூப்பாக இருக்கும். சரிங்களா? ரூரல் ஏரியாவில் கல்ச்சர் வந்து ரொம்ப சேக்ரட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இதாக நினைப்பாங்க கல்ச்சர். பட் அங்கே அர்பன் ஏரியாவில் வந்து செக்குலர் கல்ச்சர்.
நிறைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் வந்து என்னது ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. நிறைய கல்ச்சர் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்கே ரூரல் ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து இண்டிவிஜுவல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஊரில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னது ஒரு பர்டிகுலர் கல்ச்சரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சு பார்ப்பாங்க. சரிங்களா? தென் லீடர்ஷிப் பேட்டர்ன் ரூரல் ஏரியாவில் ஒரு பர்சனுடைய பேசிக் பர்சனல் குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி அவர் நல்லவரா கெட்டவரா அவருடைய தனிப்பட்ட வகையில் அவர் என்ன மாதிரியான பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து என்னது கம்பேரிட்டிவ்லி அர்பன் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாக்கான டிஃப்ரென்ஸ். தென் என்னதான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த அர்பன் சொசைட்டிக்கு ரூரல் சொசைட்டிக்கும் ஒரு சில காமனான எலமெண்ட்ஸ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் என்னது ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ், ஒரு லிட்ரேச்சர், இல்லாட்டி ஒரு ஃபிலாசபி, இல்லாட்டி இந்த எஜுகேஷன், ரிலீஜன், அந்த நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ப்ரிவிலேஜஸ், அதெல்லாம் என்னது மோரார்லெஸ் காமனாக தான் இருக்கும் அர்பன் அண்டு ரூரல் ஏரியாவுக்கு. இதோட 3rd லெக்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து 4th லெக்சர். சரிங்களா? இந்த அர்பன் அந்த ரூரல் ஏரியாவுடைய ரூரல் சொசைட்டியோடைய ட்ரைட்ஸ் அதோடைய பண்புகளை நம்ம எப்படி எஃபெக்டிவாக எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறோம், இல்லாட்டி இந்த ரூரல் சொசைட்டி படிக்கிறது மூலிமா எக்ஸ்டென்ஷனில் என்ன இம்பார்ட்டன்ஸ். ஆக்சுவலி இது நம்ம முன்னாடி லெக்சர்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? ரூரல் ஏரியாஸை படிக்கிறதுனால வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் என்ன யூஸ், ரூரல் ஏரியாவை படிக்கிறது மூலிமா கண்ட்ரி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? ரூரல் ஏரியாவில் மெஜாரிட்டியான பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்காங்க. அந்த மெஜாரிட்டியான பாப்புலேஷன் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க. அந்த பேக்வேர்டாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அவங்கள நம்மளோட இன்டர்வென்ஷன் மூலிமா அவங்கள டெவலப் பண்ணுறது மூலிமா அந்த பீப்புள் டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரியான மெஜாரிட்டியான பீப்புள் வந்து டெவலப் ஆகும்போது கண்ட்ரியும் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? அப்படி அந்த பீப்புளோடைய டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பீப்புளை பற்றி அந்த பீப்புளுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும், நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், நிறைய டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் அந்த பீப்புள் நமக்கு கேட்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த பீப்புளை பற்றி ஸ்டடி பண்ணணும். அந்த பீப்புள் என்ன மாதிரியான ஏரியாவில் இருக்காங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருப்பாங்க, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய நார்ம்ஸ் என்ன, அவங்க எப்போ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, யார் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறான விஷயம்லாம் அவங்களுடைய சைக்காலஜியெல்லாம் நம்ம என்னது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரூரல் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? தென் அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூரல் சோசியாலஜி இன் எக்ஸ்டென்ஷன் ஒர்க். சரிங்களா? ரூரல் பீப்புளோடைய நாலேஜ் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக இருந்தால் அவங்களுடைய அந்த பீப்புளோடைய பிஹேவியர் வந்து நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அந்த கல்ச்சரில் சேஞ்சை கொண்டு வரத்துக்கும் அந்த கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ரூரல் சோசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தென் எத்தனோசென்ட்ரிக் ஆட்டிடியூட். சரிங்களா? எத்தனோசென்ட்ரிக் ஆட்டிடியூட்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய கல்ச்சர் தான் பெருசு, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்து எத்தனோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அந்த சேஞ்ச் ஏஜென்ட் அந்த சோசியாலஜி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்யூனிகேஷன் அந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா, அந்த மாதிரியான சேஞ்ச் ஏஜென்ட்டோடைய எத்தனோசென்ட்ரிக் ஒரு ஆட்டிடியூட், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரூரல் சோசியாலஜி வந்து நம்ம படிக்கிறோம். தென் ரூரல் சோசியாலஜி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹைரார்கி மீன்ஸ் என்னது, சோசியல் ரிலேஷன்ஷிப், யாருக்கு மேலே யார் இருக்காங்க, யார் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யார் சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹைரார்கி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் அந்த லீடர்ஷிப் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சோசியாலஜி வந்து நம்ம படிக்கணும். தென் வேல்யூ சிஸ்டம், அந்த இண்டிவிஜுவல் இல்லாட்டி அந்த சோசியல் குரூப்புடைய வேல்யூ, அவங்க வந்து எதை வந்து ஃபேவரபுளாக பார்க்குறாங்க, எது அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது. தென் எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட், அடாப்ஷன் ஆகட்டும், டிஃப்யூஷன் ஆகட்டும், லீடர்ஷிப், லோக்கல் குரூப்ஸ், இந்த குரூப் ஃபார்மேஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேசிக் கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு சோசியாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தென் நிறைய சோசியாலஜியில் டெவலப் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ், இந்த சோசியோமெட்ரிக் டெக்னிக்கோ, அந்த டீலினியேஷன் டெக்னிக்கோ, இதெல்லாம் என்னது ஒரு லீடர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டெக்னிக்ஸ், அதெல்லாம் என்னது டெவலப்டு ஃப்ரம் தி சோசியாலஜியில் பண்ண ரிசர்ச் மூலியமாக அது என்னது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் இன்புட், இல்லாட்டி இது ஆக்ட் அஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? அதுக்காகவும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காகவும் இது வந்து சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது. தென் அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ரூரல் ஏரியாவில் ஒரு பிளான்டு சேஞ்ச், ஒரு பிளான் பண்ணி அந்த பீப்புளோட ஒர்க் பண்ணி அந்த பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரூரல் கம்யூனிட்டியை வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், எந்த ஒரு தடையும் இல்லாமல், பேரியரும் இல்லாமல் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்காகவும் இந்த ரூரல் சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா?
இதான் அந்த லெக்சரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. லெக்சர் 3 and 4 பார்த்துருக்கோம் சரிங்களா. சோசியாலஜினா சொசைட்டினா என்ன அதை பார்த்தோம் சரிங்களா. ரூரல் சொசைட்டினா என்ன, ரூரல் சொசைட்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. இதில் 2 மார்க்கில் சொசைட்டியோட டெஃபினேஷன், அப்புறம் கம்யூனிட்டி, அசோசியேஷன், நெய்பர்ஹுட் இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஃபைவ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரூரல் சொசைட்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அர்பன் அண்ட் ரூரல் சொசைட்டிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. இதோட 3rd and 4th லெக்சர்ஸ் முடிஞ்சது சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெக்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டியூன்டாக இருக்கு. தேங்க்யூ.